பிக் பாஸ் வீட்டின் ஒவ்வொரு போட்டியாளர்களின் செயல்பாடும் மிக மோசமாக சென்று கொண்டிருக்க அவ்வப்போது திவாகர் உள்ளிட்ட ஒரு சில பேர் தான் வேடிக்கையாக ஏதாவது விஷயங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆரம்பத்தில் திவாகருக்கு எதிர்ப்பு குரல் இருந்தாலும் அவர் கண்டென்ட் நிறைய கொடுப்பதால் இன்னும் கொஞ்ச நாள் அவர் தொடரட்டும் என்றும் பலர் தெரிவித்து வருகின்றனர். ஆனால் அதே வேளையில் சமீபத்தில் அவர் சில விஷயங்களில் எல்லை மீறுவதும் மிகப்பெரிய பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது. பிக் பாஸ் வீட்டிற்கு வந்த உடனே அரோராவுடன் கொஞ்சுவது கெஞ்சுவது என இருந்தார் திவாகர். ஆனால் அதே வேளையில் அவர் பார்வதியுடன் மிக நெருக்கமாக தங்கை ஸ்தானத்தில் அவரை பார்த்து அனைத்து விஷயங்களும் பகிர்ந்து கொள்ளும் நபராக இருந்து வந்தார். இதற்கு மத்தியில் கடந்த சில தினங்களாக பார்வதியிடம் அவரது செயல்பாடு மிக மோசமடைய தொடங்கியுள்ளது. ஒரு முறை கல்யாணம் செய்து கொள்ளலாமா என பார்வதியிடம் வேடிக்கையாக திவாகர் கேட்டார். இதே போல அனுமதி இல்லாமல் பார்வதி மீது திவாகர் கையை வைக்க பார்வதிக்கும் கோபம் அதிகமாக வந்தது. பார்வதி ஒரு சில முறை எச்சரித்தும் இதை நிறுத்தாத திவாகர் மீண்டும் ஒருமுறை சீரியஸாக பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் ஒரு உதாரணத்திற்கு நானே உன்னை திருமணம் செய்கிறேன் என்று வைத்துக்கொள் என்றும் கூறுகிறார். இதுவும் பார்வதிக்கு பிடிக்காமல் போக அவரது முகச்சுளிப்பை காரணம் காட்டியும் நிறுத்தாத திவாகர் தொடர்ந்து ஃப்ளைங் கிஸ் கொடுப்பதும் அதே வேளையில் டார்லிங் என்று அழைப்பதுமாக இருக்க பார்வதி இன்னும் எரிச்சல் அடைகிறார். வாயை மூடுங்கண்ணா, அடிச்சிடுவேன் என்று எச்சரித்தும் திவாகர் கேட்பதாக இல்லை. ஒருவேளை பார்வதி இதை பெரிய பிரச்சனையாக எடுத்து பிக் பாஸிடம் முறையிட்டால் நிச்சயம் திவாகருக்கு கடுமையான எச்சரிக்கை கிடைக்கலாம் என தெரிகிறது. அண்ணா என பார்வதி அமைதியாக இருப்பதே திவாகருக்கும் வசதியாக போய் விட்டதாக தெரிகிறது. அவராக இதை திருத்திக் கொண்டு பிக் பாஸ் வீட்டில் வெற்றி பெறுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் போட்டியாளர் திவாகர் எல்லோரிடமும் முத்தம் கேட்பது தொட்டு பேசுவது போன்ற செயல்கள் குறித்து சக போட்டியாளர்களான விக்ரம் மற்றும் சபரி ஆகியோர் தனிப்பட்ட முறையில் எச்சரித்தனர். இது விளையாட்டுக்கு செய்கிறீர்கள். ஆனால் ஒரு பெண் திடீரென இவன் வேண்டும் என்றே தொட்டு பேசுகிறான் என்று புகார் அளித்தால் உங்களின் எல்லா புகழும் போயிடும், உங்கள் கதை முடிந்துவிடும் என்று விக்ரம் மற்றும் சபரி எச்சரித்தது திவாகருக்கு சரியான பாடத்தை கற்பித்ததாக தெரிகிறது. யாரோ ஒரு ஆளுக்கு எனக்கு பாறை விட்டு கொடுக்க மனசே வரல. எவனோ ஒருத்தன் கல்யாணம் பண்றதுக்கு நானே வரைக்கும் அரோரா சுத்தி இருந்தீங்க, திடீர்னு வந்து பாருன்றீங்க. திடீர்னு வந்து எதுக்கு என் பக்கம் திரும்புற? யாரோ ஒரு ஆள் கல்யாணம் பண்றதுக்கு பேசாம நானே பேசாம நீயே வா. வேணாம் வேணாம் வேணாம், யோசிக்காத. எப்படி லவ் பண்றது? சாரி சாரி சாரி, டச் பண்ணாத, டிச் பண்ணிடுவேன் உன்னை. நான் இனிமேல் லேபர்.